பாப்பாடி அதுக்காக மாநிலத்தை அங்க உட்காந்துக்கிட்டு சொல்றியா? உள்ள அந்த மாதிரி காக்குறா, மருமகன் அந்த மாதிரி காக்குறா. எனக்கு என்ன சூடு சொல்லணும் இல்ல? சூடு சொல்றேன் பார்த்தா நம்ம காலத்தை ஓட்ட முடியுமாப்பா? அந்த பழக்கம் என்னால பழக்க முடியாதுப்பா. அதனால என் பேக்கெல்லாம் தூக்கிட்டு என் நண்பன் நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. உங்க வீட்டுல 1000 பிரச்சனை. சரி வா. நான் ரகசியமா ஒண்ணு சொல்றேன், யாருக்கிட்ட சொல்லாத. என்ன விஷயம்? அங்க போட்டி கேட்ட ராக்குமா இல்ல, அது ஒரு மாதிரி என்ன பாக்குறான். அப்ப லவ் தான் அப்படிதான் கழுகுது. அதிகமா ஆசைப்படுறாங்க. சரி இப்ப என்ன பண்ணலான்னு 100 வாரம் போட்டு ஊருக்குள்ளன்னு கூட போறேன். அது வந்துன்னா கூப்பிட்டு போயிட வேண்டியதான். இன்னைக்கு நல்ல ராசிக்கா, பயங்கரமான ஆளுதான். என்ன பண்றது, வர அப்புறம் விடுவா முடியும். பாப்பா என்ன கதை பேசி உட்கார்ந்து இருக்கீங்க? இது என் ஃப்ரெண்டு. என்னப்பா எங்க ஊரா? நான் நாய்க்கராம் பாளையம். என்ன பொட்டி படுகோட வந்துருக்கீங்க போகுதா? அவங்க வீட்டுல ஒரு பையனுக்கு இவருக்கு சண்டை, அதனால கோச்சிட்டு பையன் தூக்கிட்டு வந்துட்டாரு. 1000 கண்டு வரும், அதுக்கு பைத்தியம் வந்துருங்க. மானம் கட்டி சோறு திங்கணும்னு அவசியம் இல்லையா? அதனால நான் பையன் தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க எதனா இடம் கிட்ட வாங்கி போட்டுக்கிற? அதெல்லாம் எதுவும் இல்லையே. அப்ப வீடு வீடியோ இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி சாயங்காலம் வச்சு போய் வாங்க போறியா? பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதை கேட்டதுனாலதான் சண்டை. சரி ஓகே, எந்த தைரியத்துல வந்தா? என் நன்மை இருக்கிறானா என்ன? இவன் என்ன பண்ணுவான் உனக்கு? இவங்க கூட இருக்க போறேன், இவங்க கூட தான் தங்க போறேன். என் லாஸ்ட் காலம் முடிகிற வரைக்கும் என் நண்பன் தான் எல்லாமே. சொல்றது நல்லதான் இருக்கு குமாரு, இது எப்படி செட் ஆகும்? என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? எல்லாம் கரெக்டா ஒரு நண்பா. எப்ப அவன் பையன் வரான்? ஏம்பா உனக்கு கடிக்கு அனுப்பிச்சு எங்க வந்து பேசுகிறேன்னு நினைச்சுக்கிறீங்க? இல்லப்பா, 2 ஊர்ல இருந்து வந்தான், அதை கூட்டு வர போயிட்டேன். யாரு இவரா? நீங்க பாத்தீங்க இவரா? பேஸ்புக் ஃப்ரெண்டு, இன்னைக்கு தான் வந்திருக்காரு. பேஸ்புக் ஃப்ரெண்டா? யாருக்கு அவங்க ஏமாத்திட்டு போயிருவாங்களா? அப்பா நான் பிறகுலாம் இல்லப்பா, நேர்மையானவன். யோ திட்ட வந்து பேசாதீங்க. என்ன ஊரா? நாய்க்கராம் பட்டி. நாக்கு நான் பட்டு திங்கிற புடுங்க வந்துடுறான். அப்பா இங்கதான் தங்க போறாராம் வீட்டுல. யா வீட்டுக்கு தங்க போறா? யாரு பர்மிஷன் கொடுத்துதா? ராக்குன்னு உங்க அப்பா தான் கொடுத்துக்கிறாரு. யோ தங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்தியா? இல்லப்பா, அவரே வந்தாரு, தங்குறாரு, தங்கிக்கிட்டுமே. தங்கிக்கிட்டனா சோறுல யார் போறச்சா? ஏம்பா நீதான் சோறு போடணும். உன் வீட்டுல தங்குறேன்ல 3 நாள் விஜய் போட, மற்ற நாள் நான் விஜய் போடு. யோ நான் கோவத்து கால் பண்ணிக்கிறியா? ஏன் கைது வந்துக்கிறீங்க? என்ன தம்பி, உங்க அப்பாவை நம்பி வந்திருக்கான், இப்படி பேசுற? அந்த நம்பி வந்தா அந்த வேலைக்கு சாப்பாடு போக சொல்லியா? ஏப்பா அவர் பிள்ளைங்க தெரிஞ்சிச்சு, ஆனாதான் இங்க வந்துக்கிறேன். நீ எப்படி பேசுறிய? ஓ புள்ளிங்க தோத்துனால சாப்பிடுறாரா? ஆமாப்பா, என் பிள்ளையும் என் மருமகளும் என்னை திட்டுனாங்கப்பா. அதனாலதான் கோவத்துல பையன் தூக்கி வந்துட்டேன்ப்பா. பார்த்து சேர்த்து சோறு போடு, காலம் பூரா அவங்க கூடவே இருப்பாரான். அவங்க புள்ளியும் சோறு போடாது, நான் சோறு போடணுமா? நான் கதியாக்குதா? தம்பி நீ சோறு போட எனக்கு தேவையில்லை, என் நண்பன் என் சோறு போடுவான். எப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா சோறு போட மாட்டியா? எனக்கு அவன் தான் சோறு போட்டுட்டு இருக்கிறான், அவனை போய் திட்டுறான். சரி ஒரு சோறு சோத்துல எனக்கு கொடுத்துரு, அப்ப எனக்கு வேலைக்கு போய் சம்பாதி. வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா? என்னடா சொல்ற? உன்னை நம்பி வந்த நண்பருக்கு இது கூட செய்ய மாட்டியா? பெரிய நண்பா போடா, யார் சோத்தை அவனுக்கு போட்டு நான் பட்டியா இருக்கணுமா? என்னப்பா புதுசு பேசிட்ட? உன்னை நம்பி தானே நான் நாய்க்காரன் பட்டியில இருந்து வந்திருக்கேன். என்ன கண்டுறதுக்கு அங்க இருந்து வந்த? போ ஊருக்கு போ. நான் உன் பேருக்கு ஃப்ரெண்டுடா, இப்ப உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிளாக் பண்றேன். போடா. ஓ இப்ப நீ கறி போறியா இல்லையா? இதோ போயிட்டு வரம்பா கடைக்கு. அப்ப நானு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போ. கடைக்கு அமுச்சு விட்டா போன் வந்துச்சு, பேஸ்புக் போயிட்டு அந்த ஃப்ரெண்டு. என்னப்பா என்ன பண்ண போற? உங்க நெருங்கி நம்ம போயிட்டானப்பா. ஏம்பா உன் பேஸ்புக் அக்கௌண்ட் போப்பா, நான் உன் ஃப்ரெண்ட் ஆகிடுறேன். என்ன இப்படி சொல்றாரு இந்த ஆளு? ஏம்பா ஃப்ரெண்டா என்ன பண்ணுவா? உங்க வீட்டுல வந்து தங்கிடுவா. இவன் இதே வேலை தான் நம்மளுக்கு வந்து ஓடிடலாம்.